தேவன் அருளினார். என்ன நடக்குது? யாபேசினுடைய பிறப்பிலே அவன் பிறக்குவதற்கு முன்பாக அவன் தாய்க்கு பிரசவ காலங்களில் அதிக ஒரு வலி அல்லது உதவிகள் அற்ற நிலை, மிகுந்த ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை அவள் கடந்து செல்ல வேண்டியிருந்தது. அந்த நிலையிலே அந்த பெண், நான் இவ்வளவு கஷ்டத்தை செய்கிறேன் இந்த குழந்தைக்காக என்று சொல்லி, இவன் ஒரு துக்கத்தின் மகன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டாள். ஆனால் நடந்தது என்ன? எல்லாரும் விளையாட போகும்பொழுது, டே துக்கத்தின் மகனே, எங்கடே நீ விளையாட்டு என்னை ஏமாத்த பார்க்குறியா? டே துக்கத்தின் மகனே, நீ எப்படா ஆசீர்வாதமாக வாழ முடியும்? டே துக்கத்தின் மகனே, துக்கத்தின் மகனே என்று அவனை ஒவ்வொரு நாளும் அந்த பெயரை சொல்லி கூப்பிட 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 அவனுக்குள்ள ஒரு வாதை, அவனுக்குள்ள மனதில் ஒரு சங்கடம். ஐயோ, என்னை எல்லாரும் துக்கத்தின் மகனை கூப்பிடுறாங்களே. அந்த வார்த்தை அவன் இருதயத்தை ஒடுக்கினது. அதன் நிமித்தம் அவனுக்குள் உண்மையாகவே மனதளவில் ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஆண்டவரே, அந்த மேலெல்லாம் வாசிச்சிங்க அப்படின்னா, சகோதரரை பார்க்கிறோம் கனம் பெற்றவனாக இருந்தனாக அவனுக்கு அந்த வாழ்விலே ஒரு கனம் வந்தது, ஆசீர்வாதம் வந்தது, எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் அந்த அடையாளத்தை மாற்ற முடியவில்லை. பாருங்க, அவர் பத்திரிகை அடிக்கிறப்ப எப்படி அடிச்சிருப்பாங்க, இந்த ஊரை சேர்ந்த இன்னாருடைய மகன் திருநிறை செல்வன் துக்கத்தின் மகன் அப்படின்னு எழுதியிருக்கும் பொழுது அந்த பத்திரிகையை வாங்குறவன் படிக்கிறவன்லாம் எப்படி சிரிச்சிருப்பாங்க. அடையாளம், சில நேரங்களில் பெற்றோர்கள் நமக்கு போடுகிற அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கண்ணீர் வர வைக்கிறதா இருக்கிறது. அந்த குடும்பத்தினுடைய அடையாளம் நமக்கு ஒரு ஊசி குத்துக்கிறது போல் இருக்கிறது. என் பெற்றோர் இப்படி வாழ்ந்தார்கள், ஆகவே நான் இப்படி வாழ்ந்தேன், என்னுடைய பிள்ளையாக நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு பவுண்டரி செட் பண்ணுற அநேக பெற்றோர்களை நான் பார்க்கிறேன். ஆகவே அதனால் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பவுண்டரிக்குள்ளேயே இருக்கிறனால அந்த குடும்ப பாரம்பரியங்கள், குடும்பத்தின் மேல் இருக்கிற சாபங்கள், மற்றவர்கள் அந்த குடும்பத்தை பார்த்து அளந்த அளவீடுகள் மாற்ற முடியாதபடிக்கு அடுத்த கட்ட சந்ததி ஒரு மேல் நோக்கின முன்னேறி செல்லுகிற ஒரு ஆசீர்வாதத்திற்குள் போக முடியாதபடிக்கு இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அடையாளம் எதுவாக இருந்தாலும் சரி, கலங்காதிருங்க. அதை தேவனிடத்தில் நீங்கள் கொண்டு போங்க. அது மனுஷன் போட்ட அடையாளமாக இருக்கலாம். மனுஷன் உங்களுக்கு போட்ட அடையாளத்தினாலே உங்களுடைய வாழ்விலே மேன்மைகளை நீங்கள் இழந்ததாக இருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் செல்லும் பொழுது அந்த அடையாளங்களை மாற்றி கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். பாருங்க, அந்த வசனம் சொல்லுது,